ஸ்டாலினுக்கு பலம் 55%ன்னு சொல்கிறான். இந்தியாவிலே ஒரு யூனியன் டெரிட்டரி சிஎம்க்கு அடுத்து பெரிய பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின்கிறான். அப்போ மோடி இதை மதிக்கிறார். அதை மதித்து தான் கனிமொழிக்கு மோடி டெலிகேஷன் பவர் கொடுக்குறாப்புல. எடப்பாடிக்கு தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை, எடப்பாடியை வச்சு தமிழ்நாட்டில் எதுவும் தேராதுன்னு நினச்சி ஒரு மெம்பர் கொடுக்கறதுக்கே படாத பாடுபட்டு லோல் பட வேண்டிய நிலைமைக்கு எடப்பாடியை சினப் பண்ணுறார். மோடி விரும்பாமல் போய் ஸ்டாலின் பார்த்துட்டு வந்துட முடியுமா? அப்போ மோடி ஏன் விரும்புகிறார்? இதுதான் அங்கே கருத்து கணிப்போட ஒரு எஃபெக்ட். மோடி கிட்ட அந்த எஃபெக்ட் தெரியுது. கருத்து கணிப்பாளர்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருந்தாருன்னு ஒரு டேபிள் போட்டு சேனல் 5 அதை பண்ணுங்க. சும்மா சில்லறத்தனமாக பின்னோட்டம் விட்டுட்டு தெரியக்கூடாது, என்னன்னே தெரியாமல். சீமான் எந்த அலையும் பேஸ் பண்ணி 4 தடவை களத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு 5ஆவது தடவையும் 234 போன்னு சொல்லிக்கிட்டு போல்டாக எம்ஜிஆர் சமாதியும் ஜெயலலிதா சமாதியும் இயற்கை அளவு கிடக்குது, ஆக்கிரமிப்பு தூக்கி தூர போடுங்கிறாரு. ஒரு பெயர் சொல்ல முடியுமா? நீச்சல் அடித்து ஜெயிப்போன்னு இருக்கிறாரு. நீ மக்களவை தேர்தலில் அலைக்கு பயந்து வராத விஜய் சட்டமன்ற தேர்தலில் எப்படி நிற்க போறீங்க? சும்மா நீங்க ஒரு பப்ளிசிட்டிக்காக எங்களுக்கு 26 தான் 4 பேரை வச்சு சொல்லிட்டா உங்க பலகீனம். ஈரோடு கிளப்பு கூட நல்ல களம் தானே, வந்துடலாமே. சீமானு கிளப்பி அசிங்கப்பட்டுறோம்னு களத்தை விட்டு ஓடுறீங்க. உங்களுக்கு அதுக்கு தெம்பு இல்லை, திராணி இல்லை, சந்தர்ப்பவாதிகளா இருக்கீங்க, சுயநலவாதிகளா இருக்கீங்க, வியாபார கோஷ்டிகளா இருக்கிறீங்க. தம்பி விஜய கெட்டிங்கில் வச்சிடாத, வீசு ஓடாது. சீமானுக்கு பலம் விக்கிரவாண்டி களத்துக்குள்ள சீமான் நின்னது. சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு களத்துக்குள்ள வாராரு. அப்போ வட தமிழகத்துக்குள்ள நான்வன்னியர்கள் என்ன நினைப்பான்? எடப்பாடி ராமதாஸுக்கு பயந்து களத்துக்குள்ளே வராமல் போயிட்டாரியா? ஜெயலலிதாவை ஊழல் அடிச்சு தானே அந்த 18% வாங்கினாரு. அப்போ இன்னைக்கு அந்த இஷ்யூ களத்துக்குள்ள வராத என்டிஏ பக்கம் போகுமா, சீமான் பக்கம் போகுமா? எடப்பாடி பழனிசாமி தான் சொன்ன கொள்கையில இருந்து நிலைப்பாட்டில இருந்து மாறி பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. இது உங்கள்கிட்ட தான் கேட்கணும், கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும். பல்வேறு தேர்தல் கணிப்புகள், கருத்து கணிப்புங்கிற பேரில் மாறி விட்டுட்டு இருக்காங்க. யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? அவங்க சொன்னதில் என்ன உங்களுடைய மாற்று கருத்து? கருத்து கணிப்புலாம் பெரிய வியாபாரம் ஆயிட்டு, ஓரளவு கிரெடிபிலிட்டி உள்ள கருத்து கணிப்பு பார்க்கணும். ஓகே, பெரிய இன்ஸ்டியூஷனானு பார்க்கணும். அந்த வகையில் இந்தியா டுடே கிரெடிபிலிட்டி இருக்குங்கிறத தாமோதர்தாஸ் நரேந்திர மோடி அதை ஏற்றுக்கிறார். ஏன்னா இப்போ தேர்தல் நடந்தால், மக்களவை தேர்தல் நடந்தால் மோடிக்கு மெஜாரிட்டி வரணும்னு இந்தியா டுடே சொல்கிறான். அதே இந்தியா டுடே இப்போ தேர்தல் நடந்தால், மக்களவை தேர்தல் நடந்தால் 52% மு.க. ஸ்டாலின் தலைமைக்கு வரும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக ஸ்வீப் பண்ணணும்னு சொல்கிறான். ஸ்டாலினுக்கு பலம் 55%ன்னு சொல்கிறான். இந்தியாவிலே ஒரு யூனியன் டெரிட்டரி சிஎம்க்கு அடுத்து பெரிய பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின்கிறான். அப்போ மோடி இதை மதிக்கிறார். தனக்கு மெஜாரிட்டி வரும்னு சொல்லக்கூடிய அதே இந்தியா டுடே தான் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் ஸ்வீப் பண்ணாப்புல, ஸ்டாலினுக்கு இது 55ன்னு சொல்கிறாப்புல. அதை மதித்து தான் கனிமொழிக்கு மோடி டெலிகேஷன் பவர் கொடுக்குறாப்புல. எடப்பாடிக்கு தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை, எடப்பாடியை வச்சு தமிழ்நாட்டில் எதுவும் தேராதுன்னு நினச்சி எடப்பாடிக்கு ஒரு மெம்பர் கொடுக்கறதுக்கே படாத பாடுபட்டு லோல் பட வேண்டிய நிலைமைக்கு எடப்பாடியை சினப் பண்ணுறார். அடுத்து ஸ்டாலின் கேட்டால் உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்க்குறாரு. இதை ஹாஃப் எம்டி ஆஃப் ஃபுல்லுன்னு 2 விதமாட்டும் பேசலாம். ஸ்டாலின் அங்கே போகிறார், இடி அங்கே போச்சுன்னெல்லாம் நாம் தமிழர் சீமான், எடப்பாடி போன்றவங்கெல்லாம் பேசுகிறாங்க. ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டில் இங்கே முடிவு பண்ணுறாரு, ஸ்டாலின் தான் பெரிய தலைவர், எடப்பாடிக்கு ஒன்றும் இல்லைன்னு மோடி நடத்துகிறாருங்கிறதையும் அதே எடப்பாடியே உணர்ந்துக்கிடணும். ஸ்டாலின் சீமானும் அதை பேச மாட்டார். அதுவும் உணரக்கூடிய தன்மையும் அதில் இருக்குதில்ல. நீங்கள் ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழைய முடியுமா? மோடி விரும்பாமல் போய் ஸ்டாலின் பார்த்துட்டு வந்துட முடியுமா? அப்போ மோடி ஏன் விரும்புகிறாரு? இந்தியா டுடே கருத்து கணிப்பு ஸ்டாலின் தான் ஸ்வீப் பண்ணுவாருன்னு சொல்கிறான். ஸ்டாலினுக்கு 55% மக்கள் ஆதரவுன்னு சொல்கிறான். அப்போ ஸ்டாலினை நம்பி காங்கிரஸ் 10 MP வருதுன்னு மோடி விசனப்படுறாரு, வேதனைப்படுறாரு. இதுதான் அங்கே கருத்து கணிப்போட ஒரு எஃபெக்ட். மோடி கிட்ட அந்த எஃபெக்ட் தெரியுது. இது வெறும் கருத்து கணிப்பில் மட்டும் தெரியல. 19 24 ஸ்டாலினுக்கு ஸ்வீப் பண்ணியிருக்கிறாரு. மீண்டும் ஸ்வீப் பண்ணி இந்தியா டுடே சொல்லும்போது அதை ஸ்டாலின் சொல்லும்போது மோடி அதை ஏற்றுக்கிறார். அசம்பிளி எலெக்ஷனுக்கு தான் பார்லிமெண்ட்டையும் தாண்டி 55% ஸ்டாலின் லீடர்ஷிப் இருக்குன்னு லீடர் அபவ் த பார்ட்டி ஆட்டு 3% கூட கொடுக்குறானே, 55 கொடுக்குறான். அசம்பிளி எலெக்ஷனுக்கு குமுதா ரிப்போர்ட்டர் 55.5 கொடுக்குறானே. இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை வாரம் விரும்புகிற கிரெடிபிலிட்டி இருக்குது, நாளைக்கு விற்கணும். இதெல்லாம் கருத்து கணிப்புகள்.
கருத்து திணிப்புகளும் இருக்கும், கணிப்புகளும் இருக்கும். ட்ரெடிஷ்னலாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பல காரணங்களும் இருக்கும். ஆனால் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் அது எப்படி இருந்தது, மற்ற சகோதரர்கள் கருத்து கணிப்பாளர்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருந்தாருன்னு ஒரு டேபிள் போட்டு சேனல் 5 அதை பண்ணுங்க. சும்மா சில்லறத்தனமாக பின்னோட்டம் விட்டுட்டு தெரியக்கூடாது, என்னன்னே தெரியாமல். கரெக்டாக சேனல் 5க்கே நான் கேட்குறேன். நீங்கள் ஒரு 5-6 அரசியல் விமர்சகர்கள் சொல்லி தேர்தலுக்கு அப்புறம் 24க்கு சொன்னது என்ன நடந்திருக்குன்னு முதல்ல சொல்லிட்டு அப்புறம் அடுத்ததை பாருங்க. 35 சீட்டு திமுக அணி ஜெயிக்கும்னு சொன்னேன், 4 இடங்களில் போட்டின்னு சொன்னேன். 48% வாக்கு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அணி எடுக்கும்னு சொன்னேன், 47 எடுத்தாங்க. இது மு.க. ஸ்டாலின் மையமாக வச்சு நடக்கக்கூடிய தேர்தல்னு சொன்னேன். தென் 15%க்கு மேலே என்டிஏ எடுக்கும்னு சொன்னேன், 18 எடுத்தாங்க. நானே 18 என்னோட கணக்குக்கு கொஞ்சம் மேக்சிமம் எடுத்துட்டாங்க. அண்ணாமலைக்கு சாதனை. சீமான் 8% எடுப்பாருன்னு சொன்னேன். அதிமுக ஒரு சீட்டும் ஜெயிக்காதுன்னு சொன்னேன். தென் மாவட்டத்தில் 3 நாடார் தொகுதிகள்லையும் அதிமுக டெபாசிட் இழக்குன்னு சொன்னேன். நான் சொன்னது 10க்கு 9 சரியாயிடுச்சு. வேற யாருக்காவது இப்படி ஆச்சா? அதிமுக 19.4% வாக்கு எடுத்துட்டாங்க. நான் 15%க்குள்ள அதிமுக நிறுத்தவனே சவால் விட்டேன். 3 தொகுதி டெபாசிட் இழப்புன்னு சொன்னேன், இதையும் சொன்னேன். 15க்குள்ள நான் நிறுத்தலைங்கிறத வச்சு எல்லாரும் பாடுறாங்க. அதே ஒரு பெரிய தொலைக்காட்சியில் 34% அதிமுகவுக்கு வரும்னு போட்டான். அப்போ நான் சொன்னது நியர்பை ட்ரூத். 19 வந்ததுக்கு 15ஆவது வந்தது. மீதி எல்லாமே நான் சொல்றது ஆல்மோஸ்ட் கரெக்ட். இந்த மாதிரி இன்னைக்கு பேசக்கூடிய எல்லாரோட இதுவும் 2024 என்ன பேசுனாங்கன்னு சேனல் 5ல ஒரு ஆர்டிகிளாட்டு ஒரு வீடியோ போடுங்க. அப்போ தெரியும் ரவீந்திரன் துரைசாமி யார், அவனுக்கு கிரெடிபிலிட்டி என்ன, சீமான் 8% எடுப்பாருன்னு ஆணித்தரமாக சொன்னது யார், தன்னோட கிரெடிபிலிட்டியை பார்ப்பான் ரவீந்திரன் துரைசாமி, தான் சொன்னது கரெக்டாக வரணுன்னு பார்ப்பாங்கிறது தெரியும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கடைசியாக வந்தது. அதில் போலரைசேஷன் தான் வரும்னு யார் சொன்னான்? நான் தான் சொன்னேன். 55%க்கு மேலே திமுக அணி எடுக்கும்னு சொன்னேன். 25%க்கு மேலே டாக்டர் ஐயா எடுப்பாருன்னு சொன்னேன். 63 எடுத்தாப்புல ஸ்டாலின். இது 29 எடுத்தார் டாக்டர் ஐயா. போலரைசேஷன் இப்போ விஜய் களத்துக்குள்ளே வரல. என்ன சொன்னாங்க? விஜய்க்கு 1 கோடி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, விக்கிரவாண்டியில் 50,000 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, நோட்டா இங்கே ஜெயிக்கும்னாங்க, நோட்டா அதிசயத்தக்க வாக்கு எடுக்கணும்னு சொன்னாங்க. கள்ளக்குறிச்சி சாராய சாவை விஜய் போய் பார்த்தார். தலைவான்னு பெரிய சீனெல்லாம் நடந்து என்னெல்லாமோ நடந்தது. என்ன நடந்தது? விஜய் வெட்டு செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக ஸ்டாலினுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் உதயநிதி ஸ்டாலின் நிரூபித்தார். உங்களுக்கு 50,000 ஓட்டு இருந்ததுன்னா நோட்டாவுக்கு ஓட்டு கூடியிருக்கணும், திமுகவுக்கு போலிங் கூடியிருக்கக்கூடாது, போலிங் கூடியிருக்கக்கூடாது. இது எதுவுமே நடக்கல. அப்போ விஜய் வச்சு சும்மா பம்மாத்து மோசடி ஜான ஆரோக்கியசாமி பண்ணிட்டு இருக்கிறார். நீங்கள் சொன்ன இந்த 3 ஏதாவது அல்லது நோட்டாவுக்காக ஓட்டு கூடியிருக்கணும். அப்போ உங்கள் 50,000 ஆன்லைன் மெம்பர்ஸ் எங்கே போனான்? விக்கிரவாண்டியில் கற்பனை இல்லை, பொய். அப்போ அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. ஒருத்தர் நிரூபித்தாதான் அவனுக்கு ஓட்டு. விஜயகாந்த் 8.3 நிரூபித்தார், 10 நிரூபித்தார், ஜெயலலிதா 41 சீட்டு கொடுத்தாங்க. கமல்ஹாசன் நிரூபித்தார். இன்னைக்கு ஸ்டாலின் ராஜ்யசபா கொடுத்துருக்கிறாரு, ஒரு தலைவர் கொடுத்துருக்கிறாரு. பவன் கல்யாண் நிரூபித்தார், நாயுடு சீட்டு கொடுத்தாரு, டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு. அல்லு அர்ஜுன் நிரூபிக்கல, பெரிய கூட்டம் ஒன்றுங்க வேலைக்கு ஆகலை. இவர் வடிவேலு நிரூபிக்கல, கூட்டம் வேலைக்கு ஆகலை, ப்ளஸும் இல்லை மைனஸும் இல்லை. ராதிகாவுக்கு அப்படித்தான். இதுதான் இங்கே பொசிஷன். முதல்ல மக்கள் மத்தியில் நிரூபிக்கணும். சீமான் 8.2 இது நிரூபித்தவர். விஜய் நிரூபிக்காத ஒரு 0% இருக்கிறாரு. அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட். இவரை வச்சு சீமானுக்கு எதிராக பெய்யக்கூடிய மாய்மாலங்கள், பொய் பிரச்சாரங்கள், மோசடி பிரச்சாரங்கள்லாம் சீமான் மேல சிம்பதியும் சீமானுக்கு ஆதரவாக செயல்படுத்தப்படுதா? சீமானுக்கு எதிராக இல்ல பாஜகவுக்கு எதிராக தான் விஜய் இது திமுகவுக்கு எதிராக தான் இறக்கியிருக்காங்கன்னு தான் பேசுறாங்க. நீங்க எப்படி சொல்றீங்களா? திமுகவுக்கு எதிரானா அதுதான் உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி விஜய் வெட்டு செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியா விக்கிரவாண்டியில் நிரூபிச்சிட்டார. இன்னைக்கு விஜய் குழப்பத்தின் உச்சத்தில் இருக்கிறாரு. எப்பா விஜய் ரேப்பரில் வச்சுருக்காருப்பா, வியூஸ் ஓடாது, 2 சேனலில் ரேப்பரில் வச்சு வியூஸே மூவ் ஆகலை, அப்புறம் இந்த விஜய் எடுத்து தொலைங்க சொன்ன பிறகு மாற்றின பிறகு வியூஸ் நல்லா போயிட்டு இருக்குது, நீங்களும் விஜய் ரேப்பர்ஸில் வச்சுறாங்க, சீமானை கூட வைங்க. விஜய் குழப்பத்தின் உச்சத்தில் அவருக்கு செய்தி தொடர்பாளர்கள் அனுப்ப முடியாமல் இருக்கிறாரு. உனக்கு திறமை இருந்ததுன்னா, நேர்மை இருந்ததுன்னா, நாணயம் இருந்ததுன்னா உன் செய்தி தொடர்பாளர் அனுப்பு. அவங்ககிட்ட வெப்பில் நீங்கள் கேள்வி கேளுங்க, பயிர் சொல்லட்டு வந்துட்டு தானே இருந்தாங்க இவ்வளோ நாளாக.
இப்போ எங்கே ஓடி ஒளிஞ்சாங்க? சீமானுக்கு செய்தி தொடர்பாளர்கள் இன்பவனம் கார்த்திகில இருந்து எல்லாரும் வர்றதுக்கு தயாராக தானே இருக்கிறாங்க. ஊடகத்தில் என்னைக்கும் வர தயாராக இருக்காங்கல்ல. அப்போ விஜய்க்கு ஆட்கள் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய்க்கு ஆட்கள் ஏன் ஓடி ஒளிகிறாங்க? இது வெளிப்படையாகவே தெரிய வருது. இப்போ நீங்களும் சொல்லிட்டீங்க அப்படிதான் இருக்குன்ட்டு. ஆனால் 21% வந்து கருத்து கணிப்பில் போட்டு அது கருத்து கணிப்பில் தான் இருக்கும். நிஜத்தில் சீமான் தான் 8.2 எடுத்திருக்கிறாரு. விஜய் 0வில் தான் இருக்கிறாரு. விஜய், தீபா ஜெயக்குமார், தென் சசிகலா எல்லாரும் 0% இருக்கிறாங்க. இதில் விஜய மையமாக வச்சு உருவாக்கப்படக்கூடிய இமேஜினரி ஓட்ஸ். சீமான் எடுத்தது ரியல் ஓட்ஸ், இது இமேஜினரி ஓட்ஸ். அந்த ரியல் ஓட்ஸுக்கு எதிராக பிறமொழியாளர்கள் தான் பண்ணுறாங்க. அவங்க என்ன ஜாதியாட்டும் இருக்கலாம், பிராமணர்களாட்டும் இருக்கலாம். பிராமணர் இருந்தால் தமிழ் பிராமணர்களாக இருக்க மாட்டாங்க பெரும்பாலும். ஸோ பிறமொழியாளர் தான் இதை பெரிய அளவில் பண்ணுறாங்க. அந்த இமேஜினரி ஓட்ஸு நாளைக்கு சீமானுக்கு லாபத்தை கொடுக்கும். ஏன்னா விஜய் களத்துக்குள்ள வந்து நிற்க போகிறதில்ல. மக்களவை தேர்தலில் கமல்ஹாசன் போல்டாக வந்தார். தீப்பெட்டியை உடைச்சி பார்லிமெண்ட் கேண்டிடேட் போட்டு இன்னைக்கு சாதிச்சார். 2024 மக்களவை வெற்றி பெறா வந்தார், பிரச்சாரம் பண்ணார். திருமாவளவன், ரவிக்குமார்லாம் போய் நன்றி தெரிவித்தாங்க. இன்னைக்கு ராஜ்யசபா வாங்குறாரு, அச்சீவ் பண்ணுறாரு. கமல்ஹாசன் அரசியல் அரங்கத்துக்குள்ளே வந்து அச்சீவ் பண்ணுறாரு. ஆனால் விஜய் வந்து கமல்ஹாசனுக்குள்ள பெரிய ஸ்டார் கேண்டிடேட்ஸு ஆதரவாளர்கள் வலையெல்லாம் இல்லாமல் பரிதாபமாக கேண்டிடேட் போட முடியலை. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத வானம் ஏறி எப்படி வைகுண்டம் போவானா? அலைக்கு பயந்தவன் எப்படி கடலில் இறங்கி குளிச்சுக்கிடுவான்? நான் கடலில் குளிக்கக்கூடியவன். எங்கள் ஊர் பக்கம் மீனவர், கூட்டப்பள்ளி மீனவர் மத்தியில் போய் குளிக்கக்கூடியவன். அவன் சுருட்டலெல்லாம் வரும். அப்போ அந்த சுருட்டலை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, மற்ற அலையை எப்படி ஃபேஸ் பண்ணி போகிறதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தான் கடலில் போய் குளிக்க முடியும். சீமான் எந்த அலையும் ஃபேஸ் பண்ணி 4 தடவை களத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு 5வது தடவையும் 234 போன்னு சொல்லிக்கிட்டு போல்டாக எம்ஜிஆர் சமாதியும் ஜெயலலிதா சமாதியும் இயற்கை அழகு கிடக்குது, ஆக்கிரமிப்பு தூக்கி தூர போடுங்கிறாரு. ஒரு பெயர் சொல்ல முடியுமா? சீமான் வந்து அதிமுக கூட்டணி போறாருன்னு தெளிவாக நிற்கிறாரு. தனிச்சு நீச்சல் அடிக்கிறாரு, நீச்சல் அடித்து ஜெயிப்போன்னு நிற்கிறாரு. நீ மக்களவை தேர்தலில் அலைக்கு பயந்து வராத விஜய் சட்டமன்ற தேர்தலில் எப்படி வந்து நிற்க போறீங்க? விக்கிரவாண்டியில் போலரைசேஷன் நடக்கும்னு வேடிக்கை பார்த்த விஜய் ஈரோடு கிழக்கில் வராதவங்க சும்மா நீங்கள் ஒரு பப்ளிசிட்டிக்காக எங்களுக்கு 26 தான் 4 பேரை வச்சு சொல்லிட்டா உங்கள் பலகீனம். உங்களுக்கு கேண்டிடேட் இல்லை, போலரைசேஷனில் திருமங்கலம் சரத்குமார் மாதிரி பெரியவங்களோன்னு அச்சப்படுறீங்க. ஏன் ஈரோடு கிழக்கு கூட நல்ல களம் தானே, வந்துடலாமே. சீமானு கீழே போய் அசிங்கப்பட்டுருமோன்னு களத்தை விட்டு ஓடுறீங்க. 214 எங்கே போட்டுவிட போறீங்க? நீங்கள் 214 போடக்கூடிய துணிவும் தெம்பும் திராணியும் உங்களுக்கு இருந்ததுன்னா செய்தி தொடர்பாளர் அனுப்பி நாங்கள் தனிச்சு நிற்போம். எங்கள் கூட யாரும் வந்தால் வருவாங்கன்னு பார்ப்போம், வரலன்னா நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம், 214 போடுவோம். எங்களை நம்பி வந்த பாய்க்கு வந்து இருக்க விருப்பப்பட்ட முஸ்தபா பாய்க்கு சில சீட்டுகளை கொடுப்போம், மற்றபடி நாங்கள் தனிச்சு நிற்போம்னு டிக்ளேர் பண்ண வேண்டியதானே. உங்களுக்கு அதுக்கு தெம்பு இல்லை, திராணி இல்லை, சந்தர்ப்பவாதிகளாக இருக்கீங்க, சுயநலவாதிகளாக இருக்கீங்க, வியாபார கோஷ்டிகளாக இருக்கிறீங்க. ஸோ ஏதாவது பேசி வியாபாரம் பண்ணுறதுக்கு சிக்கலாகுமோன்னு செய்தி தொடர்பாளர்களே அனுப்ப முடியாமல் இருக்கிறீங்க. பெரிய பெரிய வீராதி வீரர், சூராதி சூரர் செய்தி தொடர்பாளர் வச்சுட்டு இருக்கீங்களே, அனுப்ப வேண்டியதானே. தம்பி விஜய கெட்டிங்கில் வச்சிடாத, வீசு ஓடாது. வைக்கல. அதே நேரத்தில் சீமான் அவர்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க வாக்கு வங்கி கூட தான் செய்யும், குறையாதுங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அந்த கருத்து கணிப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்க, குறையும் சொல்லியிருக்காங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த கருத்து கணிப்பு தான் புறமொழியாளர்கள் சீமான் மீது வன்மத்தில் பண்ணுறேன்னு நான் சொல்லிட்டேன். 17% சீமானுக்கு கண்டிப்பாக வரும். காரணத்தை சொல்கிறேன் நான். வெள்ளூர், நாங்குநேரி, விக்கிரவாண்டி 3 இடைத்தேர்தல் களத்திலும் சீமான் நின்னனால தான் மிகப்பெரிய தினகரன், மிகப்பெரிய கமல்ஹாசன் இவங்களை விட இன்னைக்கு 8.2% வந்திருக்கிறாங்கன்னா அவங்க இடைத்தேர்தல் களத்தில் நிற்காததும் 214 போடாததும். சீமானுக்கு பலம். விக்கிரவாண்டி களத்துக்குள்ள சீமான் நின்னது, எடப்பாடி நிற்காதது பலகீனம். இது கணக்கு தவளைகளுக்கும் அறகுறைகளுக்கும் தெரியாது. களத்தில் இருந்து அரசியல் பண்ணவனுக்கு தான் அது தெரியும். கடந்த காலத்தில் சீமான் எப்படி எமர்ஜ் ஆகியிருக்காருங்கிற உண்மை விவரம் தெரிஞ்சவனுக்கு தான் அது தெரியும். விக்கிரவாண்டி களத்துக்குள்ள எடப்பாடி வீரவன்னியர் டாக்டர் ஐயாவை பயந்து ஓடினதுலே நான் வன்னியர்கள் எல்லாம் சீமான பெரிய ஹீரோவை பார்க்குறான். நிற்கிறாயா ராமதாஸை கண்டு மறலாம, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடு பண்ணணும்னு சொல்கிறான். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமலே வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரதராஜகுல மீனவர், ஆண்டி பண்டாரம், ஜங்கம், யோகீஸ்வரர், ஊராளி கவுண்டர்னு வலையர்னா முத்தரையர் சமூகத்தில் உள்ள ஒரு பிரிவு சகோதரர் தான். இவங்களுக்கெல்லாம் அநீதி இழைத்த எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ளே வரல. சி வி சண்முகம் சட்ட அமைச்சருக்கும் அதில் பங்கு உண்டு, களத்துக்குள்ளே வரல. அப்ப சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு களத்துக்குள்ள வராரு. அப்போ
அப்போ வட தமிழகத்தில் உள்ள நான் வன்னியர்கள் என்ன நினைப்பான்? எடப்பாடி ராமதாஸுக்கு பயந்து களத்துக்குள்ளே வராமல் போயிட்டாரியா, சீமான் களத்துக்குள்ள வந்து நின்னாரியான்னு தான் நினைப்பான் அந்த சமூகங்கள்லாம். இதுதான் பிறமொழியாளர்களுக்கு புரியுது, புரிஞ்சும் மறைக்கிறாங்க. ஒன்று. அடுத்து ஈரோடு களம், அங்கேயும் எடப்பாடி வரல. ஏன்? செந்தில் பாலாஜி அதிரடியில் டெபாசிட் வழக்க வச்சிருவார். 23% தான் நீங்கள் மக்களவையில் எடுத்திருக்கிறீங்க அந்த ஈரோடு கிளர்க் செக்மெண்ட்ல. சீமான் 8.3, சீமானுக்கு 5 குறைஞ்ச 5 கூடுனா 13.3, எடப்பாடிக்கு 5 குறைஞ்சா அது 18 புள்ளி. அப்போ 5% தான் சீமானுக்கும் எடப்பாடிக்கும் கொங்கு பெல்ட்டில் இருக்குன்னு சொன்னால் மற்ற இடங்களில் சீமானுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசமே இல்லைன்னு ஆயிரும். அதிமுகவுடைய ரோல் எப்படி இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு? சீமான் எடுக்கிற வாக்குக்கும் எடப்பாடி எடுக்கிற வாக்குக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அது பலத்துக்கு உரிய இடத்த அண்ணாமலை டெல்லியில் ஃபைட் பண்ணி பெற்றுட்டாருன்னா ஞானா நாயந்திரன் அவர் தான் மாநில தலைவர். அது அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப வந்து குறைவாக தான் இருக்கும். அந்த குறைவாக இருக்குங்கிறது வெளிப்பற்றக்கூடாதுங்க தான் ஈரோடு கிழக்கை விட்டு எடப்பாடி ஓடிட்டார். அப்போ நான் வெள்ளாள கவுண்டரில் என்ன நினைப்பாப்புல, சீமான் களத்துக்குள்ளே நின்னாயான்னு நினைப்பாங்க. அதை விட விக்கிரவாண்டியில் நின்ன என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்கல. அப்போ அண்ணாமலைக்கு காலி பண்ணதுக்கு நயனார், சிபிஆர், வானதி, தமிழிசை எல்லாரும் சேர்ந்து தமிழிசைக்கு எதிராக அங்கே பண்ண மாதிரி கட்சியை நிற்க விடாமல் பண்ணிட்டு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிறதுல இந்துத்துவா இல்லை, தமிழ் தேசியம் தான், சீமான் தான் அதுக்கு லீடர், அண்ணாமலை லீடர் இல்லை. ஜெயலலிதா ஊழல் அடிச்சு தானே அந்த 17% வாங்கினார். பெருஞ்சர் அண்ணா பெருந்தகையை விமர்சனம் பண்ணி தானே வாங்கினார். அப்போ ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் இறக்கும் தருவாயிலும் 35 to 40% மக்கள் ஆதரவு பெற்று அந்த குடும்பத்தின் வாரிசுகளின் ஆதரவை நம்பி தானே அந்த வாக்கள் அண்ணாமலை பெற்றார். அப்போ இன்னைக்கு அந்த இஷ்யூ வந்து களத்துக்குள்ளே வராத என்டிஏ பக்கம் போகுமா, சீமான் பக்கம் போகுமா? சீமான் தானே இப்போ அதுக்கு லீடராக வருவார். இந்த இதுதான் சீமானுக்கு லாபமாக இருக்குது. 18% என்டிஏ ஓட்டுக்கு அண்ணாமலை எடுத்த 11.4% சீட்டை வாங்கலைன்னா இந்து நாடார்கள், தேவேந்திர குல வேளாளர்கள் இவங்கெல்லாம் எங்கே போவாங்க? சீமானுக்கு ஒரு அளவு போவாங்க, ஸ்டாலினுக்கு போவாங்க. ஒரு நீங்கள் குறைஞ்ச சீட்டு வாங்கினா குறைவாக தானே ஓட்டு வரும். அப்போ சீமானுக்கு வந்து எந்தெந்த வகையிலாம் ஓட்டு வருதுங்கிற அந்த சூழல் இருக்குது இல்லையா? கமலஹாசனையும் தினகரனையும் சீமான் தாண்டினது அவங்க களத்துக்குள்ளே நிற்காததும் 214 போடாததும் தான். இப்போ களத்துக்குள்ளே எடப்பாடி நிற்காதது அது அரசியல் கோழைத்தனன்னு மக்கள் நினைப்பாங்க. ஸோ நான் வன்னியர்கள் மத்தியிலும் நான் வெள்ளாள கவுண்டர் மத்தியிலும் சீமானுக்கு வந்து ரெட்டலைக்கு போட்ட வாக்காளர்களை சீமான லீடராக எடுத்து சீமானை தூக்கி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நான் சொல்கிறது லாஜிக்கலாக சொல்கிறேன். இப்படி தான் 5.5% எடுத்து ஆர்கே நகர் வெற்றி வீரர் தினகரன் பலவீனப்பட்டார். ஸோ அந்த தினகரன் பெரிய ஆள், அதை மறுக்க வரல. கமல்ஹாசன் பெரிய ஆள், மறுக்க வரல. அரசியல் களம் எப்படி நகருதுங்கிறத சொல்கிறேன். அந்த மாதிரி தான் ஈர்ப்பு சக்தி அற்ற ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்கிலையும் நிற்காததில் நான் வன்னியர்கள் மத்தியிலும் நான் வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியிலையும் பெருசாக பாதிக்கப்படுவார். அது சீமானுக்கு ப்ளஸ்ஸாக மாறும். நின்னாயா போல்டா, அதுதான் களத்தில் நிற்கிறது வீரனு கூட அந்த பிறமொழி சகோதரர்களுக்கு தெரியல. நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அசம்பிளி சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், தென் மாநிலங்களை தவிர்த்து உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக டெபாசிட்டே இழந்துச்சு. நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இது சட்டம் அசம்பிளி எலெக்ஷனுக்கும் இது இந்த எந்த மாதிரியான ஒரு தாக்கம் இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு? ஏன்னா பாஜகவோட ஒரு கூட்டணி நயினார் நாகேந்திரன் இருக்கிறாங்க. அந்த இழந்ததை வந்து எடுக்கிறதுக்கான கவர் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை இதை விட இது மட்டமாக போகுமா? யூ ஆர் ரைட்டு. அந்த மட்டமாக போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டுங்கிற அந்த கேள்வியிலே நீங்கள் கேட்டதுக்கு உங்களை பாராட்டுறேன். நேர்மையான ஒரு ஊடகவியலாளராக உங்களுக்கு பாராட்டுறேன். இது கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குங்கிற ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். நீங்கள் பார்லிமெண்ட் வேறு அசம்பிளி வேறுன்னு சொல்கிறீங்க. சீமானுக்கு என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருந்து எடப்பாடிக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை, சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை. சீமான் வந்து கன்னியாகுமரியில் எடப்பாடியோட அதிக சீட் எடுத்தார் இல்லையா? நாடாரு கிறிஸ்தவர்னு சொல்லுவீங்க. புதுச்சேரியில் அதிமுக முத ஆட்சிக்கு வந்த இடம் இருக்குது இல்லையா? அங்கே சீமானுக்கு அங்கே மட்டும் என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்துட்டாரா? எடப்பாடி மாதிரி தானே. அங்கேயும் எடப்பாடி பழனிசாமியோட அதிக ஓட்டு எடுத்தாரா இல்லையா? இதே திருநெல்வேலியில் எடப்பாடிக்கு வந்து கூட்டணி பலம் இருந்தது. தேமுதிக இருந்தாங்க, கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி. புதிய தமிழர் இருந்தாங்க, தேவேந்திர குல வேளாளர்கள். முபாரக் இருந்தாங்க, பாஜகவுக்கு எதிராக முஸ்லீம் எஸ்டிபிஐ அது இருந்தாங்க. சீமானும் எடப்பாடி ஈக்குவல் ஓட்டு தானே எடுத்தாங்க. அதே மாதிரி இங்கே ராமநாதபுரத்துலேயும் ஈக்குவல் ஓட்டு தானே எடுத்தாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி தான் சொன்ன கொள்கையிலேருந்து நிலைப்பாட்டிலேருந்து மாறி பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு. நிலைப்பாட்டிலேருந்து மாறி இருக்காரு. சீமான் நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கிறாரு. அப்போ உறுதியாக நிற்கிறவனுக்கு அந்த 23% வாக்கில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு போகுமா போகாதா? இவன் தாயா உறுதியானவன் சொன்னபடி நிற்கிறான்.
அவன் பல்ட்டி அடிச்சிட்டான்னு போகுமா போகாதா? அப்போ சீமானுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்குதா இல்லையா? ஸோ நம்ம கன்சிஸ்டண்டாக நிலையான நிலைப்பாட்டில் நின்று வளர்ந்துட்டு இருக்க ஒரு சீமான் தாக்கு பிடிக்க முடியாமல் பல்ட்டி அடித்தவர் எடப்பாடி பழனிசாமி. இதைத்தான் அண்ணாமலை அந்த எஸ்ஆர்எம் இதிலே சீமான உறுதியாக இருக்கிறாரு, உறுதியான தலைவர், அவர் மாதிரி உறுதியான தலைவர் கிடையாதுன்னாரு. அப்போ மாறி மாறி பேசி மாறி மாறி பல்ட்டி அடிக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமின்னு மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது இல்லையா? அது சீமானுக்கு ஒரு வளர்ச்சியும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தேய்மானத்தையும் கொடுக்குமா கொடுக்காதா? நான் லாஜிக்காக தான் பேசுகிறேன். நிச்சயமா சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. தயவு செய்து விஜயை ரேப்பரில் வச்சிடாதீங்க, ஓடாது, வேற ஏதாவது வச்சிருங்க, உள்ள பேசுனதோடு இருக்கட்டும்.